அத்லெட்டிக் இன்டர்சோனலுக்காக திருச்சி கொங்குநாடு காலேஜுக்கு வந்ததுல இதான் முதல் நாள். இங்க 2 நாள் தங்க போறதுல நல்ல வேலை சேஃப்டியா பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். நைட்லாம் என்ன குளிருன்றீங்க. காலையில ஒரு 6:30 மணி பக்கமே இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ஈவென்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. 10 கிலோமீட்டர் ரேஸ். அதுல நம்மளோட 2 நண்பர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. அதை எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நான் ரிட்டர்ன் மேல வந்து ஒரு வாய்ப்பை சாப்பிட்டு நம்ம ஈவென்ட்ல போய் கலந்துக்கிறதுக்காக கிட்ட எல்லாத்தையும் மாத்திட்டேன். மொத்தம் 2 ஈவென்ட் லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப். இன்னைக்கு ட்ரிபிள் ஜம்ப், நாளைக்கு லாங் ஜம்ப். அதாகப்பட்டது மேலிடத்துல இருந்து வந்த அறிவிப்பு என்னன்னா வர பிளேயர்ஸ் எல்லாரும் நெஞ்சிலையும் முதுகுலையும் பிப் நம்பர் குத்திட்டு தான் வரணுமா. சரி ஈவென்ட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு போனா அங்க நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். நான் ஜோன்ல தானது 12.50 தான். ஆனா இங்க போர்டுக்கும் பிட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 13 மீட்டர். இந்த அபரிவிதமான விளையாட்டு நம்மளுக்கு வேணான்னு ட்ரிபிள் ஜம்ப்ல வாக் அவுட் கொடுத்துறேன். ஏன்னா நாளைக்கு லாங் ஜம்ப் ஈவென்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப தான ஒரு ஜம்புக்கு நீ இருந்து டக்கு டிக்குன்னு சவுண்ட்லாம் கேக்குது. அதுக்கப்புறம் நம்ம நண்பரோட 100 மீட்டர் ஈவென்ட் கூடவே 4x100 ரிலேவையும் நல்லா நின்று வேடிக்கை பார்த்துட்டு அங்கிருந்து ரூமுக்கு வந்து நல்ல ஒரு உறக்கத்தை போட்டேன். ஏன் அப்படியே மூஞ்செல்லாம் கழுவிட்டு போய் வெளில பாக்குறேன். ஒரு அருமையான வானிலை பார்க்கறதுக்கே நல்லா அற்புதமா இருந்தது. நைட்டுக்கு சாப்பிடறதுக்கு 7:30 மணிக்கெல்லாம் போயிட்டோம். ஏன்னா இங்க மெஸ்ல சீக்கிரமா சாப்பாடு போட்டுருவாங்க. இவ்வளவு சீக்கிரமா சாப்பிடணுமானு இருந்தது. இப்ப சாப்பிடாம விட்டா சாப்பாடு கிடைக்காதுன்னு தோணுச்சு. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வந்து சீக்கிரமாவும் படுத்துட்டேன். ஏன்னா நாளைக்கு நம்மளோட லாங் ஜம்ப் ஈவென்ட் இருக்கு. நான் இப்ப தூங்க போறேன். நீங்களும் போய் தூங்க. நாளைக்கு பார்ப்போம். தொடர்பில் இருக்கவும்.